இந்த புல்பாயில வச்சு இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே மறக்காம ஒரு லைக் போட்டுங்கப்பா. மரச்சை கண்ணை ஊற்றிக்கலாம். கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, நறுக்குனா சின்ன வெங்காயம், அரைச்சா தக்காளி, மிளகாய் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னுமா ஒரு கொதி வந்த உடனே புல்பாயில் போட்டு இறக்கலாம். குழம்புல ஒரு 5 நிமிஷம் ஊற்றும்பா. எடுத்து சாப்பிடுப்பா. நான் வச்ச குழம்பு எப்படி வந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு பாட்டி. இந்த வரமிளகாயும் இந்த சிக்கனையும் வச்சு இன்னைக்கு 65 செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே மறக்காம ஒரு லைக் போட்டுக்குப்பா. வரமிளகாய், இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம். பூண்டு, கொத்தமல்லி தழை, சீரகம், சுத்தம் பண்ண சிக்கனு, தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள், சோள மாவு, தூள் உப்பு, சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மரச்சை கண்ணு ஊற்றிக்கலாம். எடுத்து சாப்பிடுங்கப்பா. நான் பொரிச்ச சிக்கன் எப்படி வந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. இந்த கொழிஞ்சி காயை வச்சு இன்னைக்கு சாதம் கலர போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே மறக்காம ஒரு லைக் போட்டுங்கப்பா. மரச்சை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், மஞ்சத்தூள், கொழிஞ்சி பழம் சாறு, தூள் உப்பு, தண்ணி எல்லாம் சுண்டிக்கிச்சு. இந்த மாதிரி வடிச்சு சாத்து பட்டி கிளறிக்கலாம்.